ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த தமிழ். எவ்வளோ கோடிகள் கொடுத்து எடுத்த படம்லாம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அம்பானி இல்லைன்னா 6000 கோடி செலவு பண்ணுறாருங்க. அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணி வைக்கலாம்? அவர் பண்ணி வைக்கலாம், அவர் ஆனால் பண்ணி வைக்க மாட்டார். ஏன்னா இங்கே அவரு பெரிய கல்யாணம் பண்ணால் தான் எல்லாம் போய் நம்ம ஆட முடியும் நம்மளால. தனது படைப்புகள் மூலம் சமூகத்தின் நலனுக்காக போராடும் படைப்பாளி மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் இயக்குனர் திரு லெனின் பாரதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாற்கரப்போர் அந்த ட்ரெய்லரில் வந்து ரொம்ப 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த துப்புரவு பணியாளர்களோட வாழ்க்கை நிலை, அப்புறம் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2 பிரிவினருக்கும் நடக்கிற ஒரு இடையறாத போர். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி தான் வந்து நம்ம இந்த விளையாட்டை பற்றியே பேச வேண்டியது இருக்குது. விளையாட்டை பற்றி, விளையாட்டுக்குள்ள உள்ள அரசியல்களை பற்றி மிக சமீபமாக ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பேசுது. அது தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பேச வேண்டிய ஒரு தளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த தளத்தை தனது முதல் படமாக எடுத்திருக்கிற தம்பி வெற்றிக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள். இதை வந்து யோசிக்காமல் ஒரு முதல் பட தயாரிப்பாளராக தயாரித்த வேலாயுதம் அவர்களுக்கும், இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர இருக்கிற சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம வந்து பார்க்கும்போது விளையாட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக விளையாட்டை பிரிக்கலாம். ஒன்று வந்து உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டு, ஒன்று மூளை சார்ந்த விளையாட்டு அப்படின்னு. இந்த உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு காயின் இருக்குல்லையா, இதுதான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களும் உடல் உறுதி வாய்ந்த மக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதில் சாதனை புரிஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பொய்யான கட்டமைப்பு என்னவா இருக்குதுன்னா, உடல் உறுதியாக இருக்கிறவனுக்கு வந்து மூளை வந்து இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சில சோம்பேறிகளும் சிலருடைய உழைப்பை சுரண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம் வந்து நம்ப வச்சுக்கிட்டே இருக்குதுங்க தொடர்ச்சியாக. அதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளியாக இந்த படத்தில் நான் பார்க்குறேன். இப்போ குறிப்பாக விளையாட்டு மட்டும் இல்லை, இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டோட தமிழ் வர்ணனை பாருங்கள், ஃபுட்பாலோட தமிழ் வர்ணனை பாருங்கள், டென்னிஸோட தமிழ் வர்ணனை பார்த்தீங்கன்னா அந்த வர்ணனை பண்ணுறதுல கூட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த தமிழ் கமெண்ட்ரிலாம் கேட்கும்போது. ஒரு கிரிக்கெட்டை வந்து நீங்கள் இங்கிலீஷில் கேட்கும்போது வேறையாக இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் சார்ந்து இருக்கும். ஆனால் இங்கே ஒரு எலைட் குரூப்பு, வேற ஒரு கூட்டம் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த கமெண்ட்ரின்ற பேரில் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதி வக்கரத்தையும் சரி, சாதியோட ஆதிக்கத்தையும் சரி தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே இருக்குது. அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க ஒரு சிண்டிகேட் ஆகி ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல. அப்போ இந்த இதில் வந்து நான் ஒரு நீ சொல்கிற மாதிரி நான் ஒரு கீழ் அடுக்கில் இருக்கிற, என்னை நீங்கள் வந்து அடக்கி வச்சிருக்கிற, ஒடுக்கி வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து, எனக்கு மூளையே இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தர்லேருந்து, எனக்கு மூளை இருக்குடா, என் மூளைக்கு முன்னாலாம் நீ நிற்க முடியாதுடா அப்படின்னு ஒரு குட்டி பையனை வச்சு அதை முன்னால் கொண்டு வரது மிகப்பெரிய தேவையான ஒன்றா இருக்குது. ரொம்ப வாழ்வியல் சார்ந்தும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ கோடிகள் கொடுத்து எடுத்த படம்லாம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதோடைய வருமானம் என்னவா இருந்துச்சு நம்ம பார்க்க முடிஞ்சுது. சிலர் வந்து அந்த படத்தில் என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் தேட்டருக்கு போனால் கூட அவ்வளோ பெரிய படம் இன்றைக்கி தேட்டரில் கூட இல்லாமல் கூட போகுது. அந்த மாதிரி ஒரு சூழலில் இது வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுத்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த படத்தை தயவுசெய்து ஊடக நண்பர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வாழ்த்துக்கள், நன்றி. இயக்குனராகவும் நடிகராகவும் தமிழ் சினிமால தொடர்ந்து அசைத்துட்டு வரக்கூடிய கலைஞர் சுப்பிரமணியம் சிவா அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். அதாவது என்னன்னா, உள்ள வந்து இந்த எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியலன்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்த அண்ணன் ஜானுக்கு நன்றி. என்னன்னா, நான் பல படங்கள் இங்கே பார்க்க வருவேன், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் திரும்பி போவேன். ஆனால் பல பத்திரிகையாளர்களே வெளில உட்கார வச்சுட்டாப்புல. அங்கே பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டம், அப்படின்னு என்ன நீங்களாம் வெளில இருக்க, உள்ளே போக முடியலனே, அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்த ஜானுக்கு மீண்டும் நன்றி. இதுக்கு காரணம் மாநாடு எடுத்தவர். அதனால தான் ஒரு மாநாடு மாதிரி இங்கே மக்கள் வந்துட்டீங்க. ஆனால் வந்தது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல படத்தை பாருங்கள், ஒரு சின்ன படம் தாங்க அது. அவரே அண்ணனே டைரக்ட் பண்ணார். ஒரு போலீஸ்காரியை பற்றி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அண்ணன் சுரேஷ் காமாட்சியை பற்றி அதுதான் அதிக லாபம் கொடுத்த படம்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையான தலையை நல்லா ஆட்டுங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது வந்து லாபத்தை அதிகமாக தரும்போது பெரிய படம் ஆகிடுது. அப்படி இந்த படம்
நாற்கர போர் மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்தது முக்கியம் இல்லை, நல்ல கருத்துக்களை அந்த அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமாக நல்லா எழுதுவீங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்கள் கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்கள் மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா நம்ம சௌத்ரி சார் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் தான் அதிக புதியவர்களை அறிமுகப்படுத்தினவர். அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா கொண்டாடணும். அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சார். நிறைய புதுமுக இயக்குநர்களை குறிப்பாக அறிமுகப்படுத்தினார். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளோ படம் எடுக்கணும் இல்லையா, அவர் 100வது படம் எடுக்க ரெடியாக இருக்கார். அப்போ இவரும் அப்படி வரணும். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நான் அருண்மொழி எழுதுகிறேன், இவருடைய மாமான்னு சொன்னார். இவரை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இவர் வந்து நீங்கள் வந்து ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காட்டுவாருங்க. நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம், பவர் பாண்டிக்கு. நாங்கள் வந்து 10 நாளைக்கு முன்னாடி போகிறோங்க. போனால் ஒரு 4 நாள் கழித்து பணம் மதிப்பீடு அந்த அந்த இதாகிடுச்சு, பணம்லாம் செல்லாதுன்ட்டாங்க. எங்கள்கிட்ட பணமே கிடையாது. அந்த 12 நாள் ஷூட்டிங்கும் இவர் தான் அங்கே வந்து செஞ்சே கொடுத்தாரு எங்களுக்கு. அதுக்கு பிறகு இங்கே வந்து தான் நாங்கள் வந்து செட்டில் பண்ணோம். அப்போ எந்த மாதிரியா மனிதர்களை சேர்த்து வச்சுருக்காரு பாருங்க. லொக்கேஷன் சார்ஜ் ஏகப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 கோடி 10 லட்சமாப்பா இங்கே வந்து செட்டில் பண்ணோம் நாங்கள். அவ்வளோ வந்து கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா பணம் இல்லை எங்ககிட்ட. அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமா அவர். இவரும் சிறந்தவராக தான் இருக்கணும். அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம வந்து கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த படம் வந்து ஒரு சாமானிய மக்களினுடைய அசாதாரண கதையாக அதில் எழுதியிருந்தது. சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும். காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் 850 கோடி இருக்கான்னா அதில் 800 கோடி பேர் ஏழையாக தான் இருக்கான். ஏன்னா ஏழைகள் இருந்தால்தான் இந்த உலகம் இயக்கும். ஏழைகள் வந்து முன்னேறவே விட மாட்டாங்க. நம்ம முடிஞ்சாதான் முன்னேறிடணும். ஏன்னா இயேசு ஏழைக்காக தான் போகிறான்னாரு. எவனாவது முன்னேறி இருக்கானா? 2000 வருஷம் ஆச்சு. நல்லா நினச்சி பாருங்களேன். அதே மாதிரி வந்து முகமது நபி ஏழைக்கு தான் போகிறான்னாரு. அங்கே ஏழையே இல்லாமல் இருக்கானா அந்த இதில்? அதே மாதிரி எல்லா கடவுள்களும் ஏழைக்காக போராடி இருக்கான்னு எவனுமே முன்னேறல. இன்னும் சொல்ல போனால் 10 வருஷம் முன்னாடி ராகவேந்திரான்னு ஒருத்தர் வந்தார். இப்போ வந்து பார்த்தா பாபான்றான்னு. நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன், அந்த ஊர் புனேவுக்கு. அங்கே எல்லாமே ஏழையாக இருக்காங்க. அங்கேயே ஒரு பணக்காரனாக முடியல, இங்கே வந்து ஊருக்கு பாபா கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்கு. திருப்பதியில் பாருங்களேன், 3/4 பேர் ஏழையாக இருப்பான். இங்கேருந்து எல்லாம் பணக்காரன் ஆகிறதுக்கு போயிட்டு போனோம். இதெல்லாம் முரண்பாடுனுடைய உச்சம். அப்போ ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி எடுத்து தான் இங்கே முன்னேறி இருக்கணும். பணக்காரன் ஏமாற்றிட்டான், அவன் கொள்ளை அடிச்சிட்டான், இதுக்கெல்லாம் கதைக்கே ஆகாது. ஏனென்றால் நீங்கள் பணக்காரன் ஆனாலும் நீங்கள் அதை தான் செய்ய போகிறீங்க. ஏழையாக இருக்கிற வரைக்கும் தான் எல்லா நியாயமும் இங்கே. பணக்காரனான பிறகு நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தான், இதுதான் உங்கள் வாசகமாக இருக்க போகுது. ஏனென்றால் பணம் சேர்த்து வைத்து கொண்டு உங்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறது தான் இந்த இந்திய சமூகம் சொல்லி தருது உங்களுக்கு. நீங்கள் பெரிய பணத்தை உங்கள் தலைமுறைக்கு சேர்த்து வச்சு அவனை குட்டிச்சவராக ஆகிட்டு போயிடணும். ஆனால் வெளிநாடுகளில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்படி இருப்பான்னு வைங்களேன், பேக் கிவ் த சொசைட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. 5% 10% தான் அவன் பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பான். பாக்கி எல்லாத்தையும் சொசைட்டிக்கு எழுதி வைப்பான். ஏன்னா இது அப்போ தான் வெளிநாடுகளில் பணக்காரனை மதிப்பான். அந்த பிள்ளைங்கள்லாம் வேலை செய்யும். இங்கே அப்படி கிடையாது. இந்திய சமூகம் வந்து சேர்த்து வைக்கலாம். அம்பானி இல்லைன்னா 6000 கோடி செலவு பண்ணுறாருங்க. அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணி வைக்கலாம்? அவர் பண்ணி வைக்கலாம் அவர், ஆனால் பண்ணி வைக்க மாட்டார். ஏன்னா இங்கே அவரு பெரிய கல்யாணம் பண்ணால் தான் எல்லாம் போய் நம்ம ஆட முடியும், நம்மளால் பணக்காரங்கள்லாம் போய் ஆட முடியும். அப்படி ஒரு சொசைட்டி இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம. அப்போ ஒவ்வொரு ஏழைகளும் அவனே தான் முன்னேறிக்க முடியும். அதே போல் கருப்பு சிவப்புலாம் இனிமேல் பேசி பிரயோஜனப்படாது. ஏன்னா இந்த உலகம் சதுரங்கத்தில் மட்டுமா அப்படி இருக்கு? இரவு பகல் அவ்வளோதானே. இரவு பகல் கருப்பு வெள்ளை தான். அதனால் நம்ம வந்து இயற்கையை ஏமாத்தின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இன்னும் சொல்லப்போனால் நல்லா நினச்சி பாருங்களேன், இரவு தான் வந்து இரவுன்னு ஒரு நாவல் இருக்குது, அவசியம் படிக்கணும், ஜெயமோகன் நாவல். இரவு நல்லதுன்னு எழுதியிருப்பார். மனிதனை இரவில் தான் வாழ கற்றுக்கிட்டவன். விவசாயம்னு ஒன்று வந்து தான் பகலில் கற்றுக்கிட்டான். நம்ம வாழ இரவில் தான் வேட்டையாடும் சமூகமாக இருக்கும்போது மனிதர்கள் இரவில் வாழ்ந்தான். அம்மா கருவில் வந்து இரவில் இருந்தான். மனிதன் இரவில் தான் அவனுக்கு கண்ணு தெரியும். பகலில் கற்றுக்கிட்டான் கண்ணு தெரிய. அம்மா அப்பாலாம் பகலில் வாழ்கிறாங்க, விவசாயம் பண்ணும்போது பகலில் வாழ்கிறாங்கன்னு மனிதன் பகலில் வாழ கற்றுக்கொண்டவன். அப்போ இந்த மாதிரியான முரண்பாடான வார்த்தைகளிலிருந்து நம்ம வெளியில் வந்து
ஒவ்வொரு மனிதனும் உழைக்க ஆரம்பிச்சான்னா அவன் மாபெரும் வெற்றி அடைவான்றது தான் உலக வரலாறு. ஏன்னு கேட்டிங்கன்னா கல் உண்ணாமைன்னு எழுதியிருக்காங்க திருவள்ளுவன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எவ்வளோ பேர் குடிச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ மட்டும் அங்கே சினிமாவில் வந்து பார் சீனு வச்சுட்டானுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கோம்ல. ஒரு ஒரு படைப்பு அந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறது தான் ஒரு படைப்பு. அது நாவலாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும். நிறைய பேர் குடிக்கிறான், அதனால பார் சீனு வச்சுட்றானுவ. திருவள்ளுவர் காலத்தில் எப்படி குடிச்சிருப்பான்? கல்லுண்ணாமைன்னு அதிகாரமே எழுதுறான். அப்போ எல்லா காலங்களையும் எல்லாம் உண்டு. அதில் சிறப்பாக இருக்கிறவன், ஒழுக்கமாக இருக்கிறவன் பொழைச்சிக்குவான். அதுதான் வரலாறு. அப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்ம முன்னேறி பொழைச்சிக்கணும். இதில் இந்த படம் வந்து எளிய மனிதருடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கு. அந்த அடுத்தது அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு இருக்காங்க. இந்த முதல் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி, மாபெரும் வெற்றி அடையட்டும். அந்த தம்பி மிகப்பெரிய ஸ்டார் ஆகட்டும். இதில் நடித்தவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அதை நம்ம இதே சாலிகிராமத்தில் பார்ப்போம். ஒவ்வொரு படத்துலையும் அவங்க ஜெயிக்கும்போது நம்ம வந்து வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.